எதற்காய் காத்திருக்க வேண்டும்? வேதத்துல பார்ப்போம். ஏசாயா 40வது அதிகாரம் வசனம் 31 பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில எதற்காய் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் சொல்றாரு கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் சொல்லி. கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா என்னது? ஆண்டோடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபித்து அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கறதெல்லாம் நீங்க போய் மத்தவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும், அது கொடுக்கணும். முதலாவது கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கணும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். இன்றைக்கு எவ்வளவு பேர் அதிகாலையில் எந்திரிச்சு அவரை தேடுகிறோம்? எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம்? சர்ச்சுக்கு 10 மணிக்கு வர சொன்னா 11 மணிக்கு நம்ம சர்ச்சுக்கு போறோம். ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவார். ஆனா நமக்கு என்ன வேணும்? ஜெபத்துக்கு பதில் மட்டும் கிடைக்கும். இப்ப ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை உங்களுக்கு செய்யணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதை காட்டிலும் நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டோடைய சமூகத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்பெண்ட் டைம் வித் காட். கழுகை போல நீங்க எழும்புவீர்கள் ஒரு நாள். அன்னையருக்கு முன்பதாக சாட்சியாய் ஆண்டவர் உங்களை நிறுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வசனம் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.